Hi guys, this is one of my rawest videos which I'll be filming. இந்த வீடியோ நான் வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் எடுக்க போகிறேன். எனக்கு தோன்றது எல்லாத்தையுமே நான் பேச போகிறேன். மோர் ஆஃப் வென்டிங் அவுட் அப்படின்றத விட ஐ வுட் சே மோர் ஆஃப் ஷேரிங் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லாஸ் அப்படின்றது தான். ஸோ ரீசெண்ட்லி ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ, பட் ஐ நெவர் டோல்ட் திஸ் டு எனி ஒன், பட் என்னோட அம்மாச்சி வந்து இறந்துட்டாங்க. And it happened all of a sudden because அவங்க இறக்கிறதுக்கு ஒரு நாள் லைக் 2 நாள் முன்னாடி தான் வந்து நான் வந்து அவங்கள பார்த்துட்டு ஐ வாஸ் வித் ஹர். பட் 2 நாள் அவங்க இறந்துட்டாங்கன்றது வந்து ஐ குடண்ட் அக்செப்ட் இட். இப்போவும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க இறந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 26 days now, I think so. But I still couldn't accept it. ஸோ அவ்வளோதான் லைஃப் இல்லை, லைக் தட்ஸ் வாட் ஹியூமன் லைஃப் இஸ் ஆல் அபவுட். பிறப்பு இறப்பு, இந்த 2 பாயிண்டில் தான் வந்து வாழ்க்கையே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு நடுவில் எவ்வளோ ஆட்டம் போடுறோம். நம்ம மட்டும் போடுறது இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ ஆட்டம் போடுறாங்க, நம்மளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க, நம்ம எவ்வளோ அப்ரெஸ் ஆகுறோம் அப்படின்றத பற்றி யோசிக்கும் போது it feels like everything is meaningless at some point, because at the end நம்ம எல்லாருமே சாக தான் போகிறோம். And I want to just say that உனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, உனக்குன்னு ஒரு கனவு இருக்குன்னா நீ அதுக்காக ஓடு. நீ அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு. உனக்கு இப்படி தான் இருக்க பிடிக்குதுன்னா நீ அப்படியாவே இரு. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உன்னை அப்ரெஸ் பண்ண பார்த்தாலும் சரி, நீ அதை மாற்றணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. உன் மனசுக்கு அது சரியா படுதா நீ செய். யாரையும் அது ஹர்ட் பண்ணலையா நீ அதை செய். அண்ட் நிறைய இடங்கள்ல பார்த்தோன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, நமக்காக யாருமே அட்ஜஸ்ட் பண்ணலாம், நீ அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீ ஒருத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணலன்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் உனக்காக சிலது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்காக அவங்க அட்ஜஸ்ட் ஆகுறாங்கன்னா தட்ஸ் லவ். பட் இஃப் தட்ஸ் நாட் ஹேப்பனிங், இட்ஸ் நாட் லவ் அட் ஆல். புரியுதா? இது ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஸோ இருக்கிற இந்த குட்டி வாழ்க்கையில் உன்னோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸை யார் யார் டிசர்விங்கோ அவங்களுக்காக போடு. டோன்ட் பெக் எனி ஒன் டு ஸ்டே வித் யூ. டோன்ட் பெக் ஃபார் லவ், பிகாஸ் லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஓகே, லவ்ன்றது ஒரு குட்டி சாப்டர் தான், பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேர்ஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப். நீ என்ன வாழ்ந்துட்டேன்ட்டு நீ வந்து டிப்ரெஷனில் இருக்க, நீ வந்து லைக் நான் என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரைட் நவ். ஐ எம் டாக்கிங் வித் மை செல்ஃப். நான் வந்து இத்தனை நாள் இதுக்கு முன்னால் வந்து ஐயோ நான் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றது. பட் இந்த ஒரு சாவு நான் எனக்கு க்ளோஸ் ஆனவன்றதுனால, ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால எனக்குள்ள அவ்வளோ கேள்விகள் வந்து எழுப்புது. நான் என்ன வாழ்ந்துட்டேன்ட்டு நான் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கேன், அதான் இருக்கேன்னு சொல்லணும். சாகுறதுக்குள்ளே என் வாழ்க்கையை வாழணும், தட்ஸ் இட். அது ஒன்று தான் எனக்கு ஓடிட்டுருக்கு மைண்டில் வந்து. சாகுறதுக்குள்ளே ஐ வாண்ட் டு ட்ரை வாட் எவர் த ஃபக் ஐ வாண்ட் டு, அண்ட் தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஆஸ் வெல். உனக்கு என்னென்ன வேணுமோ நீ எல்லாத்தையுமே பண்ணு, சந்தோஷமாக இரு, உன்னை ஹர்ட் பண்ணிக்காத, உன்னை சுற்றி உள்ளவங்கள ஹர்ட் பண்ணாத. அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு எது வந்து குட் ஆனதோ, எது வந்து பெனிஃபிஷியல் ஆனதோ உனக்கு அதை பண்ணு. அண்ட் எதுக்குமே ஹோல்ட் பேக் பண்ணாத. லைஃப் இஸ் டூ ஷார்ட் ஃபார் யூ டு வரி தட் யூ ஆர் லைக் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து ஃபக் பீயிங் பர்ஃபெக்ட். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அது வந்து ஒரு மாயம். பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து யாருக்கு தெரியும்? இதுதான் பர்ஃபெக்ட்னஸ்ன்றது எவனுக்குமே தெரியாது. அது இட்ஸ் ஜஸ்ட் கான்செப்ட், அவ்வளோதான். அதை விட்டு தள்ளிட்டு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, சந்தோஷமா வாழு. இனிமேலாவது ஸ்டாப் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். இது நான் எனக்கே சொல்லிக்கிறேன். ஸ்டார்ட் லிவிங். Bye guys.